ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில், நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே, அதாவது உன்னுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும். உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள். ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய். அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது. புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என் செல்லமே. நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது. அப்பா, உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றாய். உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி. நீ பிறக்கும் போதே எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி. அதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன். நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்றாய். நானே உன்னை வழி நடத்தி செல்கின்றேன். நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும். கவலைப்படாதே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கான சரியான காலம், சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா? அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கை செம்மை பெறப்போகிறது. நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே. இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது. அதில் நீ கவனத்தை செலுத்து. நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன். நல்லது நடக்கும். நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய். வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனமானது, உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது. ஏன்? எதற்காக? வீணாக எதற்காக இந்த கவலை? ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த துடிதுடிப்பு? நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு. உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. போகிற போக்கிலேயே போய்கொண்டிரு. எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உன்னுடைய மனம் அதிலேயே லயித்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு. அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும். நான் உனக்காக அவதரித்தவன். நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய்? உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன். நான் உனக்குள்ளே நீக்கமற நிறைந்திருக்கிறேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது. தெரிந்து கொள். எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும். நான் இருக்கிறேன். நீ பயப்படாதே.
உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான். பயப்படாதே. பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன். சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே. மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே. உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே. வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே. உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய். எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய். கவலைப்படாதே குழந்தையே. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் நீ கவலையை விடு. என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது. என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது. என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது. பயப்படாமல் தைரியமாக இரு. சந்தோஷமாகவே வைத்துக்கொள். எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது. காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள். மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல. மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை உனக்குள்ளே தேடிப்பார். உலகமே உன் புகழ் பேசும். சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ முன்னே வா. வெற்றி நிச்சயம். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும். தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே. இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது. எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா? எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா? துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள். நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைக்கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும். உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையோடு செயல்படு. தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள். பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் நீ முதலடியை எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியும் அல்லவா? அந்த இலக்கினை நீ அடையும் வரை வெற்றி படியை தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு. உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும். வெற்றி கிரீடம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி, என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும். மட்டும் நீ கேள். 2 நிமிடம் இதை கேட்டால் போதும்.
இன்று இரவுக்குள் 2 நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன். அதை நீ அறிந்து கொள். அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும். என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன். என் பக்தர்களை நானே கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் 4 கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன். அவனை விழவிடவே நான் மாட்டேன். அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். அதை நீ புரிந்து கொள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார். நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். குடை மழையை நிறுத்தாது, ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும். தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும். கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள். கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே. நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு. அடுத்த அடி நீ எடுத்து வை. உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேச துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு. அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி. தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும். மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பயப்படாதே. எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன். உன்னை சந்திப்பேன். நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு. நான் வருவதை நீ அடையாளம் கண்டுகொள். நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ. மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய். நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன். அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம். வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம். உன் உடம்பிற்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படும். ஜில்லென்ற காற்று வீசும். அப்போது நீ உணர்ந்து கொள், உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று. நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது. இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள். இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது. காலத்தின் கைகளில் விட்டுவிடு. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்து வா. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய். உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது. நான் இருக்கின்றேன். நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட, மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கர்ம பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம். அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை. அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம். அப்படி என்ன பரிகாரம்? தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நைவேத்தியமாக சிறு கட்டி வெல்லத்தை படைத்து வணங்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் படைத்த வெல்லத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும். அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெல்லத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா? அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்க பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம். நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் ஐதீகம்.
இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும். இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம். தொடர்ந்தும் செய்து வா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு. இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்து பார்த்தாயா? நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவ கணக்கில் சேர்ந்து விட்டது. பயப்படாதே, கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கின்றேனே. அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம், நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே. நான் சொல்வது போலவே செய்துவிடு. தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று. தினமும் வெள்ளக்கட்டிகளை வை அல்லது சர்க்கரைகளை வை. அது எடுக்க எடுக்க, அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. நீ கவலையே கொள்ளாதே. இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு. மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார். கவலைப்படவே மாட்டாய். நான் இருக்கின்றேன் உன்னோடு. எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன். அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே. நீ அதை சென்று அடையப் போகின்றாய். உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு. அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார். சென்று பார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். அந்த மனிதனை அளிக்கும் 3 எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே. மிகவுமே மோசமானது. நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம். அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம். எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம்.